10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.19 9வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா எனில் a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I என காட்டுக. இடது பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா a டிரான்ஸ்போஸ் கணக்கிடணும். a டிரான்ஸ்போஸ் ஆனது ஐக்கு சமம்னு நிறுவனம். a என்ற அணியானது காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிற உறுப்புகள் a என்ற அணியில் இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்போஸ் அதாவது நிரல் மாற்று எடுக்கிறோம். a டிரான்ஸ்போஸ் ஆனது முதல் நிரலை முதல் நிறையாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறையாக எழுதுகிறோம் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இரண்டு அணிகளையும் பெருக்கிறோம். a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a என்ற அணியானது காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பெருக்கல் a டிரான்ஸ்போஸ் ஆனது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் முதல் நிரலை பெருக்கிறோம். ஸோ அப்போ மதிப்பானது காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் இரண்டாவது நிரலை பெருக்கிறோம். அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம். சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து முதல் அணியின் இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட பெருக்கிறோம்னா மைனஸ் சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து அதே நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலோட பெருக்கிற இரண்டாவது அணியில் மைனஸ் சைன் தீட்டா பெருக்கல் மைனஸ் சைன் தீட்டாங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்பது முக்கோணவியல் முற்றொருமை. இதுக்கு முன்னாடி கணக்கில் தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனுடைய மதிப்பு எதற்கு சமம்? முற்றொருமை மதிப்பு 1. அடுத்து சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும், மதிப்பு 0. மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும், மதிப்பு 0. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. இப்போ இது என்னது? ஒரு யூனிட் மேட்ரிக்ஸு. a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. தேர்ஃபோர் இது ஐங்கிறது என்னது? RHSல இதை தான் நம்ம நிறுவ வேண்டியது. தேர்ஃபோர் a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I என்பது சரிபார்க்கப்பட்டது.